LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் தகத்துலாப்பா. இன்றைக்கி நம்ம என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோன்னா, ஃபியூஷனில் வந்து ஒரு கம்போசிஷன் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜில் ஒரு சைஃபை யுஎஃப்ஓ வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இதே மாதிரி ஒரு டியூட்டோரியல் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபிலிம் ரயாட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. பட் அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கும். ஸோ அதே மெத்தடு அதே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டாவின்சி ரிசால்வ் ஃபியூஷனில் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு லேயர் பேஸ்டு, பட் ஃபியூஷன் வந்து நோட் பேஸ்டு. அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு, மாதம் காசு கட்டணும். பட் ஃபியூஷன் வந்து நமக்கு ஃப்ரீ. ஸோ அதே அதில் பண்ணுற அதே இதை நம்ம ஃபியூஷனில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் நிறைய மாஸ்கிங் போட வேண்டி வரும். ஸோ கொஞ்சம் மோஷன் ட்ராக்கிங் பண்ண வேண்டி வரும். ஸோ நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு த டுட்டோரியல். ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் இருக்குது. நான் என்னோடய மெயின் ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோடய ஃபுட்டேஜ். ஸோ ஜஸ்ட் ஒரு பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கை இருக்குது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபுட்டேஜ் தான். இந்த ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சதாசிவம்னு இருக்கார், கனடாவில் இருக்கார். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் தனியாக வச்சுருக்கோம், எஸ்எஸ் வேர்ல்டுன்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் எப்படி ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அங்கே ஜாப் தேடுறது, அங்கே ஜாப் ஃபேர் எப்படி அட்டன் பண்ணுறது, அப்புறம் அங்கே உள்ள வீலாக்ஸு, அதுக்கப்புறம் குக்கிங்ஸு எல்லாம் போடுறாரு. ஸோ அவர் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவர் தான் எனக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஓகே, ஸோ இந்த ஃபுட்டேஜை வச்சு நான் வந்து இப்போ நான் இதில் யூஎஃப்ஓ வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதில் வந்து நம்ம முதல்ல ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்றணும். பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு ஸ்கை, இந்த ப்ளூ கலர் போரிங் ஸ்கை தூக்கிட்டு என்கிட்ட ஒரு ஸ்கை இருக்குது, அந்த ஸ்கையை போட்டுறணும். அது பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் யூஎஃப்ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு யூஎஃப்ஓ இமேஜ் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் இது, பிஎன்ஜி. பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நான் அதில் வச்சு எப்படி நம்ம கம்போஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, முதல்ல உங்கள் ஃபுட்டேஜை டைம்லைன் எடுத்து போட்டுருவோம். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட மெயின் ஃபுட்டேஜ். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபியூஷன் கிளிப்னு கொடுங்க, டன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபியூஷன் இதுக்கு வாங்க. ஓகே, ஃபியூஷன் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துக்கங்க. பட் நான் எதுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் நான் அதை பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு இந்த பில்டிங்ஸ் இருக்க இடத்த ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிளாக்காக மாற்றிடணும். பேக்ரவுண்டில் உள்ள ஸ்கையை ஃபுல்லாக, இந்த போரிங் ஸ்கை இருக்க ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாற்றணும். ஓகே, ஸோ அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒன்று சேர்த்து ஒரு லூமா மேட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கையாக மாற்ற போகிறோம். ஓகே ஓகே ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்கிங் க்ரியேட் பண்ணி இந்த பில்டிங்ஸை ஃபஸ்ட் நான் தனியாக செப்பரேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்டுக்கு பேர் வந்து நான் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு black_big அப்படின்னு கொடுக்குறேன், big_plane. ஓகே, ஸோ இந்த பிளேனுக்கு வந்து நான் வந்து ஒரு மாஸ்கிங் போட்டு, நான் இது ஒரு கருப்பு கலர் பிளேன், சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கருப்பு கலர் பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேனுக்கு நான் வந்து மாஸ்கிங் போட்டு நான் வந்து இதை பெருசாக்க போகிறேன். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம மோஷன் ட்ராக்கிங் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு மோஷன் ட்ராக் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிற ஃபுட்டேஜ், லைட்டாக அசைவு இருக்கும் அதில். அதனால் ஒரு மோஷன் ட்ராக்கிங் பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே மோஷன் ட்ராக்கிங் பண்ணும்போது 0th ஃப்ரேமில் வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து நான் மெயின் ஃபுட்டேஜ்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதனோட தான் மெயின் ஃபுட்டேஜ். ஸோ இந்த பிளாக் பிளேன் ஓரமாக இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த மெயின் ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, மெயின் ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுங்க. இதில் ட்ராக்கிங்னு ஒரு இருக்கும், கேமரா ட்ராக். இது கேமரா ட்ராக்கரில் ஜஸ்ட் நார்மல் ட்ராக்கர் எடுங்க, என்டர் கொடுங்க. இப்போ ஒரு ட்ராக்கர் பாயிண்ட் வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ இந்த பில்டிங்கில் உள்ளதை ட்ராக் பண்ணேன், தூரமாக உள்ளதை நான் ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய யூஎஃப்ஓ வந்து அங்கே இருக்க மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து தூரமாக உள்ளதை ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை ட்ராக்கரை மூவ் பண்ணி சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ட்ராக்கரை மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த டார்க்கான இருக்கிற இடத்துல வைக்கிறேன். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து
அது ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ 0th ஃப்ரேமில் இருக்கட்டும் வச்சுட்டு இப்போ இந்த இருக்கிற ட்ராக் ஃபார்வர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ராக் ஆனோன்னு என்ன பண்ணான்னா இதை வந்து நம்ம இந்த ஒரு ட்ராக்கரே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா யூஎஃப்ஓ அப்புறம் பேக்ரவுண்டோட ஸ்கை எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ராக்கருக்கு வீடியோக்கு ஏற்றாப்புல அசைகிறதுக்கு நம்ம பண்ணிடலாம். ஓகே, டன். ட்ராக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு, சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ராக்கர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், டெலிட் பண்ணிடக்கூடாது இந்த நோடு. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்ரவுண்டில் உள்ள இதை வந்து நம்ம பேக்ரவுண்டில் ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ராக் இங்கே இருக்கட்டும். ஸோ இங்கிட்டு வந்து ஒரு கலர் இது எடுக்கிறேன், கலர் கரெக்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபுட்டேஜை இதில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை தூக்கி நான் அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இதில் சேச்சுரேஷனை கம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த இந்த மெனு இருக்குல்ல இதில் போயிட்டு இதில் லெவல்ஸ் கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கை இருக்க பகுதியை வந்து ஒயிட்டாகவும் கீழே உள்ள பகுதியை வந்து பிளாக்காகவும் மாற்றுறேன். பட் ஸ்டில் நிறைய இடம் மாறாது. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அதில் லைட்டான பகுதியும் இருக்குது, ஷேடோவான பகுதியும் இருக்குது. ஸோ அதனால் லைட்டான பகுதி நமக்கு ஒயிட்டாக மாற்றும் போது கூடவே அது ஒயிட்டாக மாறும். ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா கீழே வந்து ஒரு கருப்பு கலர் பிளேனை வச்சு நம்ம அதை மாஸ்கிங் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செட் இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பிளேன் ஒன்று எடுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து எம்டி பேக்ரவுண்ட், இதுக்கு பேர் எம்டின்னு கொடுத்துருவோம். ஸோ எம்டி பேக்ரவுண்ட்னா என்ன அர்த்தம்னா இதை நான் இந்த பக்கம் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த வியூ லெஃப்ட் வியூவில். ஸோ எம்டி பேக்ரவுண்ட்னா என்ன அர்த்தம்னா இதில் வந்து கலரே இருக்காது. இது வந்து வெறும் எம்டி பேக்ரவுண்ட். ஓகேங்களா, கலரே இருக்காது. ஸோ இப்போ நான் இந்த ரெண்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இதை எம்டியை வந்து பேக்ரவுண்டாகவும் உங்களோட பிக் பிளேனை வந்து ஃபோர்க்ரவுண்டாகவும் போட்டு நான் அவுட்புட்டில் இப்போ கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த பிக் பிளேன் இருக்குல்ல இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சைஸை பெருசாக்கிடுவோம். ஓகே, சைஸை வந்து நம்ம பெருசாக்கியாச்சு. அது என்ன ரீசனாக நம்ம வந்து மோஷன் ட்ராக்கிங் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து அசையும் போது அது வந்து அந்த மார்க்கரோடு சேர்ந்து அசையும். அதனால தான் வந்து நான் அதை மாற்றி விட்டுட்டேன். என்ன ஆகுனா ஃப்ரேமை விட்டு அது கொஞ்சம் தள்ளும். ஓகேங்களா, ஃப்ரேமில் இருந்து இங்கே இருக்குன்னா இவ்வளோ அந்த எட்ஜ் வரைக்கும் வரணும்னா ஃப்ரேம் அசையும் போது ஸ்கை வந்து பழைய வீடியோவில் உள்ள ஸ்கையும் சேர்ந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த இதை கொஞ்சம் பெருசாக்கி விட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இதுதான் வந்து நமக்கு பிளாக் கலர் பிளேன் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இப்போ நாம் இந்த இதை நம்ம இதில் கொடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மாஸ்க் எடுப்போம், பாலிகன் மாஸ்க்கு. ஸோ இந்த மாஸ்க்கை தூக்கி இதில் கொடுப்போம். ஸோ இன்னொரு மெர்ஜ் நோடு எடுப்போம். ஸோ இப்போ நான் கலர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்க கருப்பு வெள்ளையாக மாற்றி வச்சுருக்க அந்த ஃபுட்டேஜ் உள்ள இதையும் நான் இவ்வளோ நேரமாக வந்து நான் பிளேனை பெருசாக்கி வச்சுருக்கோம்ல பேக்ரவுண்டில் ஒரு நார்மலாக உள்ள ஒரு எம்டி பிளேனை போட்டு, ஸோ அந்த இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பிளேன் இந்த செட் இருக்குல்ல இதை வந்து ஃபோர்க்ரவுண்டாகவும் நீங்கள் உங்களோட பழைய அந்த வீடியோ கலர் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பேக்ரவுண்டாகவும் போட்டு நம்ம இதில் கொடுப்போம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அந்த பாலிகன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் அந்த கலர் கரெக்ஷனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நான் மாஸ்கிங் போடுற வரைக்கும் தான் அது. ஸோ அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம மாஸ்க் வரையும். ஓகே, முக்கியமான விஷயம் மாஸ்க் வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0ல் வச்சே வரையுங்க, அதான் பெஸ்ட்டு. எல்லா விஷயத்தையுமே வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏன்னா மோஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ எந்த ஒரு தப்பும் அந்த இடத்துல வராது. அதனால தான் ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மாஸ்கிங் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த கலர் கரெக்டாக ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து
பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஸ்கை வந்து வெள்ளையாகவும் இந்த பில்டிங் செட் வந்து கருப்பாகவும் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கருப்பு கலரில் அதை பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா, இங்கே இதை வந்து ஒரு ட்ராக்கராக யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இதை வந்து ட்ராக் பண்ண மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ட்ராக் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா இங்கே. ஸோ இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி இந்த கருப்பு கலர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டிங்ஸோட அலைன் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? இல்லை அந்த ட்ராக்கரில் தான் என்ன பண்ணணும்னா மேனுவலாக உட்காந்து ரோட்டோ தான் பண்ணணும். அப்படி பண்ணால் கண்டிப்பாக கை உடஞ்சிடும் எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ட்ராக்கரை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறோம், இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராக்கர் எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெர்ஜை டெலிட் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ராக்கர் அங்கே வச்சுருவோம். ஸோ இதில் வந்து இந்த மெர்ஜினோட இந்த அவுட்புட்டை வந்து நம்ம இந்த ட்ராக்கருக்கு கொடுப்போம், அந்த பச்சை கலரில். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பேக்ரவுண்டாக கொடுப்போம். நம்ம கலர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கலர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து பேக்ரவுண்ட் ட்ராக்கரோட பேக்ரவுண்டாகவும் இந்த நம்ம பிக் பிளேனு போட்டு இப்போ ரோட்டோ பண்ணோம்ல அதை வந்து ஃபோர்க்ரவுண்டாகவும் கொடுத்து அவுட்புட்டில் அப்படி கொடுப்போம். ஓகே, பட் அது வரல, ஆனால் ஃபிட் ஆகிடுச்சு. ஓ சாரி, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இதில் எல்லாத்தையும் பண்ணனே, இந்த ட்ராக்கரில் எல்லாத்தையும் பண்ணனே, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு ஆப்ரேஷனில் வந்து மேட்ச் 3 கொடுக்கணும். இப்போ வந்து கரெக்டாக நமக்கு அலைன் ஆகிடுச்சு அது. ஓகே, ஸோ அந்த ட்ராக்கரை டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இதில் தான் நமக்கு இந்த மேட்ச் 3 ஒன்று கொடுக்கணும் நம்ம இதில். ஓகே, இல்லைனா நமக்கு வந்து என்ன ஆகும்னா சரியாக வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ராக்கருங்களை மேட்ச் 3ங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, குட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ எப்படி மூவ் ஆக்சுவலாக அதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன், வீடியோக்கு ஏற்றாப்புல இந்த மாஸ்க் வந்து அப்படியே கரெக்டாக அலைன் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த ட்ராக்கரோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோடய மாஸ்கிங். ஸோ இதான் வந்து என்னோடய மாஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி நான் என்னோடய வீடியோவோட பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா நம்ம இந்த மெயின் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, ஒரு எங்கே அதை இன்னொரு ட்ராக்கர் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த இதே ட்ராக்கர் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தூக்கிட்டு பேக்ரவுண்டில் கொடுப்போம். மஞ்சள் கலர் தான் பேக்ரவுண்டு. இதை தூக்கி ஃபோர்க்ரவுண்டில் கொடுப்போம். கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு நம்மளோட இந்த மீடியா பூலில் வந்தீங்கன்னா நான் இந்த ஸ்கை இமேஜ் வச்சுருப்பேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்கைன்னு கொடுத்துட்றேன். ஸ்கைன்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ சாரி, நம்ம இதை இதை கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மெயின் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இதை தான் வந்து பேக்ரவுண்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கையை தூக்கி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோர்க்ரவுண்டுக்கு நான் கொடுத்துட்றேன். பட் ஸ்கையை ஃபோர்க்ரவுண்டுக்கு இப்படி கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி கேவலமாக இருக்கும். ஏன்னா ஸ்கை அந்த வீடியோவோட என்னோட இந்த ப்ராஜெக்டோட ரெசல்யூஷன் வந்து வேறு, அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட ரெசல்யூஷன் வந்து வேறு, அப்புறம் ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் வேறு. ஓகே, ஸ்கையோட ரெசல்யூஷன் எவ்வளோ தெரியுமா? 1280x853. ஸோ இது இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த அன்வான்ட் பார்ட்ஸ்லாம் நம்ம தூக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கையை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து ரீசைஸ் கொடுப்போம். ஸோ ரீசைஸ் கொடுத்தா அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஆனால் மறுபடியும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 0th ஃப்ரேமில் வச்சுட்டு தான் இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கை இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு மாஸ்கிங் பண்ணணும். ஸோ ஒரு மாஸ்கிங் எடுத்து இப்படி போடுவோம், ஒரு பாலிகன் மாஸ்க்கை டிசேபிள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இதை வந்து ஜஸ்ட்டு இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பகுதியை மட்டும் எடுத்துப்போம் இப்படி. ஸோ எல்லாமே 0th ஃப்ரேமில் வச்சு பண்ணுங்கள், அதான் கரெக்ட். ஓகேங்களா? இல்லைனா சொதப்பிடுவீங்க. ஏன்னா நானே பல முறை சொதப்பியிருக்கேன், அதனால தான். ஓகே, இப்போ நான் இதை வந்து பாலிகான் மாஸ்க் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ பாலிகான் மாஸ்க் போட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பில்டிங்ஸ்லாம் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதை சரி பண்ணணும். இப்போ இதை வந்து சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ட்ராக்கருக்கு அவுட்புட் தான் இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ இதை தூக்கி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து ஒரு லூமா கீன்னு ஒன்று இருக்கும், அதை எடுங்க. அதை எடுத்து இந்த ட்ராக்கோட அவுட்புட்டை இந்த பேக்ரவுண்ட்லேயும் இதோட அவுட்புட்டை தூக்கி இந்த ட்ராக்கரோட மாஸ்கிங்லேயும் கொடுத்தா போதும். டடா, மாறிடுச்சு. ஸ்கை வந்து பேக்ரவுண்டை மாறிடுச்சு. ஈவன் நான் இப்போ ப்ளே பண்ணால் கூட என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து அது ப்ளே ஆகும். ஆனால் இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து கன்றாவியாக இருக்கும். ஓகேங்களா? பின்னாடி உள்ளது தெரியும். அது என்ன ரீசன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த பிக் பிளேனுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொஞ்சம் சைஸை பெருசாக்கியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த கருப்பு கலர் மாஸ்க் வந்து கரெக்டாக அலைன் ஆகிருக்கு.
ஆனால் இது வந்து நான் அந்த மாதிரி பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை சரிப்படுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை ரீசைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு நோடு இருக்கும், அதை எடுத்து என்டர் கொடுத்துட்டு சைஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பெருசாக்கிக்கலாம். இப்போ சைஸை பெருசாக்கி நம்ம எங்கே எப்படி தேவையோ அதுபடி நம்ம இதை வச்சுக்குவோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் என்ன ஆகும்னா, எனக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜுக்கு ஏற்றாப்புல எனக்கு வந்து பின்னாடி உள்ள ஸ்கையும் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், அசையும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம யூஎஃப்ஓ வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் நீங்கள் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலிமெண்ட் 3D அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின்னு அது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோடு வரும். அதுவும் வந்து பெய்டு தான், அது தனியாக நம்ம வாங்கணும். பட் நான் இந்த இதில் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், நம்ம சிம்பிளாக பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணான்னா, என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், யூஎஃப்ஓ இமேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஃப்ஓ இமேஜை வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூஎஃப்ஓ இமேஜ் அப்படியே தூக்கி நம்ம இதில் போட்டு விட்றேன். ஓகே, ஸோ இந்த யூஎஃப்ஓ இமேஜ் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு ட்ராக்கர் எடுப்போம். இதை வந்து செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுப்போம். ஆச்சா, இதில் வந்து நாம் இந்த நேம் F2 கொடுத்து UFO நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதை தூக்கி பேக்ரவுண்டாக கொடுக்குறேன், இதை தூக்கி அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த UFO இருக்குல்ல, இதை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட ஃபோர்க்ரவுண்டாக கொடுத்தனா எனக்கு வந்து UFO அதில் வந்துடும். ஓகே, ஆனால் நான் வந்து இதை கரெக்டான இடத்துல சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அந்த UFO இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை இப்படி ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டும். இதுதான் வந்து பக்காவாக இருக்குது. இப்படி இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இமேஜ் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, இந்த வீடியோவோட அந்த கேமரா ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆங்கிளுக்கு அந்த இமேஜும் வந்து பக்காவாக பொருந்துச்சு. அதனால தான் நான் அந்த இது எடுத்தேன். ஓகேங்களா? நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வேறு ஏதாவது இருந்தால் அதையும் கூட நீங்கள் போடலாம். பட் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருந்ததுனால அதை எடுத்துட்டேன். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக நம்ம கலர் கரெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய தலைவலி தான் இது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கட்டும். ஸோ இதில் இந்த கலர் கர்வ்ஸ் இருக்கும், இதை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம UFO ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்த நோடுக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கலரை வந்து மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ அந்த கலர் கர்வ்ஸில் வந்து இந்த ப்ரீ டிவைடு போஸ்ட் மல்டிப்ளைன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுறேன். ப்ரீ டிவைடு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேடோ வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குது, லைட்டான பகுதி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நான் லைட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆரஞ்சு பண்ணணும். ஸோ ஆரஞ்சு வைக்கணும்னா ரெட்டையும் எல்லோவும் இன்க்ரீஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ப்ளூவை குறைக்கணும். ஸோ இது நீங்கள் எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா, கலர் வீலில் பார்த்தாலே தெரியும், ப்ளூவுக்கு ஆப்போசிட்டாக எல்லோ இருக்கும். ஸோ நான் ஒரு எல்லோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளூவை வந்து குறைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து ஹைலைட்டு, இது மிட் டோனு, இது வந்து ஷேடோஸ் கர்வ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லோ ஆட் ஆகிருக்கு. ஆரஞ்சு ஆட் பண்ணனா இதில் வந்து ரெட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஷேடோஸ். ஸோ ஷேடோ பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குது. ஸோ ப்ளூவை வந்து ஷேடோவில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ க்ரீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக அது வந்து கலர் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ரெட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம். ஓகே, இப்போ மிட்டோனை வந்து லைட்டாக நம்ம மிட்டோன் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், இது இருக்கட்டும். ஸோ இதில் என்ன பண்ணான்னா, இப்போ கலரை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கர்வ்ஸை ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இதில் வந்து இந்த ஆல்ஃபாவை தூக்கிடுவோம், இந்த ப்ரீ டிவைட் இதை வச்சுட்டு ஸோ இந்த பில்டிங்கோட கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அதுக்கேற்றாப்புல இதோட கான்ட்ராஸ்ட்டை மாற்றணும். ஏன்னா இது கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரெட் RGB, அதாவது RGB அட்ஜஸ்ட் பண்ணால் ஒயிட் கலர் மாறும். ஸோ அதனால் மொத்தத்தையும் நான் சேர்த்து மாற்றினேன் இப்படி.
ஓகே, இப்போ நான் இதை ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்னா, கொஞ்சம் அது வந்து தூரமாக இருக்க மாதிரி நான் பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து அது பிளர் பண்ணணும், கொஞ்சம் டீஃபோக்கஸ் ஆகணும். ஏன்னா கேமரா வந்து இது பண்ண கேமரா ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த யூஎஃப்ஓ வந்து பெரிய சைஸு. ஸோ இதில் முன்பகுதி வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கும், பின்பகுதி அது போக போக வந்து பார்த்திங்கன்னா டீஃபோக்கஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டீஃபோக்கஸ்னு அப்படி ஒரு நோடு இருக்குது. ஸோ அந்த நோடை போடுவோம். டீஃபோக்கஸ்னு இருக்கும், அதை எடுப்போம். ஸோ இதை தூக்கி இந்த யூஎஃப்ஓட இது பேக்ரவுண்டாகவும் கொடுத்துருவோம். இதை தூக்கி இதுக்கு அவுட்புட்டாக கொடுப்போம். ஓகே, ஸோ டீஃபோக்கஸ் வந்து எவ்வளோ ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக பண்ணால் ரொம்ப டீஃபோக்கஸ் ஆகும். ஸோ கம்மியாக 0 பண்ணால் டீஃபோக்கஸே இருக்காது. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுபடி வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல ஆகக்கூடாது, எனக்கு இங்கே மட்டும்தான் ஆகணும் கரெக்டாக, இந்த இடத்துல மட்டும்தான் ஆகணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இதில் இந்த டீஃபோக்கஸ்க்கு வந்து ஒரு மாஸ்கிங் போடுறேன். ஸோ ஒரு மாஸ்கிங் எடுக்கிறேன், பாலிகன் மாஸ்க்கு. ஸோ இந்த பாலிகன் மாஸ்க் எடுத்து இதில் போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் எனக்கு டீஃபோக்கஸ் ஆகும், இந்த இடம் மட்டும், இந்த இடம் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி டீஃபோக்கஸ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே மட்டும் டீஃபோக்கஸ் ஆகிருக்கு, பட் இங்கே எட்ஜு தெரியுது கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாலிகனை மாஸ்க்கை செலக்ட் பண்ணி சாஃப்ட் எட்ஜு கொடுக்குறேன். ஸோ சாஃப்ட் எட்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா, இந்த இடம்னா டீஃபோக்கஸ் ஆகாது, அது கேமராவில் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். பட் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் டீஃபோக்கஸ் ஆகாது. ஓகேங்களா? சிமிலர்லி இங்கே வந்து மேலேயும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்னொரு பாலிகான் எடுத்து இதிலேயே கொடுக்குறேன். ஸோ அந்த மேல் பகுதியில் ஓகே. ஸோ இதுலேயே வந்து இந்த சாஃப்ட் எட்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இதில் கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து டீஃபோக்கஸ் ஆகாது, தூரமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டீஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த மேகத்துக்கு வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி பண்ணணும். நம்ம அந்த மேகத்தில் வந்து பக்கத்தில் வர மாதிரி பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கை நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இங்கே, ஸோ அந்த ஸ்கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இதை எடுத்து முன்னாடி வைக்கணும் நம்ம இதை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, குட். ஸோ இப்போ இதே ட்ராக்கரை கண்ட்ரோல் C கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்து முன்னாடி காப்பி பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்கையை தூக்கி என்ன பண்ணான்னா முன்னாடி போட்டுருவோம். இப்போ உங்களோட இந்த இது போயிடும், உங்களோட அந்த யூஎஃப்ஓ நீங்கள் செஞ்சு வச்சு செட்டு எல்லாம் போயிடும். ஸோ இந்த பில்டிங்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லூமா கீ போட்டு வச்சுருப்போம் இங்கே ஆல்ரெடி. ஸோ இந்த லூமா கீயை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா மாஸ்கிங் பண்ணி ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதே லூமா கீலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இந்த இதில் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இது போயிடும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸோ இந்த பாலிகன் மாஸ்கில் நான் இந்த பாலிகன் மாஸ்கில் தூக்கிட்டு எங்கே அந்த யூஎஃப்ஓ வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்கள் போடுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாஸ்க்கை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இதில் சாஃப்ட் எட்ஜ் கொஞ்சம் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு பாலிகன் மாஸ்க் எடுக்கிறேன். ஸோ இந்த பாலிகன் மாஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல போடுறேன். இதுலேயும் வந்து சாஃப்ட் எட்ஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த யூஎஃப்ஓ வந்து நான் என்ன பண்ணேன்னா எனேபிள் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மேகம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கும், இந்த யூஎஃப்ஓக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த பாலிகன் மாஸ்க்கை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த பாலிகனையும் வந்து கொஞ்சம் சாஃப்ட் எட்ஜை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேகத்துக்குள்ளே வந்து அந்த யூஎஃப்ஓ வந்து நம்ம இருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதில் மோஸ்ட்லி இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு க்ளோ எஃபெக்டை போடுவோம், சாஃப்ட் க்ளோ. பேக்ரவுண்டில் கொடுங்க, இதை தூக்கி இந்த பக்கம் கொடுங்க. ஸோ அதோட இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே,
ஃபைன். இதில் இன்னொன்று கலர் கரெக்ஷன் பண்ணணும் இதில். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய இந்த செட்டையும் இந்த ஸ்கை இருக்குல்ல அந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கலரை மேட்ச் பண்ணணும். அதுக்கு இந்த நம்ம பில்டிங் எங்கே வச்சுருக்கோம், மெயின் ஃபுட்டேஜ் இங்கே வருதா? ஸோ இந்த மெயின் ஃபுட்டேஜ் வரக்கூடிய பகுதியை வந்து நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணது ஒரு கர்வை எடுத்துகிட்டு போடுவோம். போட்டுட்டு இந்த ஆல்ஃபா ப்ரீ டிஃபைன்டு இதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ரெட்டு வந்து 79%, அப்புறம் க்ரீன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ப்ளூ வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஷேடோ பகுதியில் வந்து ப்ளூவையும் க்ரீனையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த எடிட்டர் டைம்லைனை வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் இருக்கும். அதை தூக்கி மேலே போட்டுட்டு நீங்கள் இதில் கூட நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணலாம். ஓகே. இந்த இப்போ கலர் நோடுக்கு வந்துட்டு ஸோ இவ்வளோ தாங்க இதோட டுட்டோரியல். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அவ்வளோதான் வந்து இதில் விஷயமே. இதில் இன்னும் நிறைய வந்து நம்ம பண்ண முடியும். பட் இந்த டுட்டோரியலுக்கு இவ்வளோ போதும். ஓகேங்களா. இந்த இதுக்கு இவ்வளோ போதும். ஏன்னா இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வச்சு கம்போஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மோஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது அழகாக அந்த கேமரா மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்புல எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக அதில் அசையும். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த டுட்டோரியலுக்கு இவ்வளோ போதும். ஸோ பேசிக்காக நம்ம இதில் என்ன பண்ணி இந்த இதெல்லாம் அன்வான்ட் இதெல்லாம் தூக்கிடலாம், அன்வான்ட் நோடலாம். ஓகே. ஸோ பேசிக்காக என்ன பண்ணிக்கணும் ஒரு பிளான் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபுட்டேஜை வந்து ஃபஸ்ட்டு கலர் கரெக்ட் பண்ணி மோஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ மோஷன் ட்ராக் பண்ணி அதை வச்சு ஒரு லூமாக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பிளேனை வந்து இந்த பில்டிங்ஸ்க்கு இடத்துல வந்து ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணி வச்சு நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லூமாக்கியோட எனேபிள் பண்ணி ஒரு மாஸ்க் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூமாக்கியை மாஸ்காக வச்சு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஸ்கை இருக்குல்ல, ஸ்கையை வந்து பேக்ரவுண்டாக வச்சு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியிருக்கேன், கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பில்டிங்ஸ் தனியாகவும் அதோட பேக்ரவுண்டு பிளேன் தனியாகவும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ யூஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வச்சுருக்கேன். யூஎஃப்ஓ வந்து கலர் கரெக்ஷன் அதையும் எல்லாம் பண்ணி அதே ட்ராக்கர் நோடோடய நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்கையை நான் காப்பி பண்ணி ஃப்ரண்ட் லேயராக வச்சு அதில் ஸ்கைக்கு வந்து ஃப்ரண்ட்டாக இருக்க மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாஃப்ட் க்ளோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து கலர் கிரேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட டுட்டோரியல். ஸோ இதை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து லேயர் பேஸ்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இதில் பண்ணக்கூடியதை இதுலேயும் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை செஞ்சு காமிச்சேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்களா போயிடக்கூடாது. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த எலிமெண்ட்டு தான் வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த ஒரு எலிமெண்ட்னாலும் நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ கொஞ்சம் நிறைய லைக் கொடுங்க. ஏன்னா வியூஸ் அவ்வளோவா எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ வியூஸ் நிறைய வந்தால் தான், நீங்கள் லைக்ஸ் நிறைய போட்டால் தான் யூடியூப் அல்காரிதம்படி நிறைய லைக்ஸ் வர வீடியோ மட்டும் தான் யூடியூப் வந்து எல்லாருக்கும் காமிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு நிறைய இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.